எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து லாங் ஃபார்மேட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து நம்ம ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து மெடிவல் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க ஃப்ரான்ஸில். அப்படின்னா மிடில் ஏஜ் ஃபெஸ்டிவல். மிடில் ஏஜ்னால் உங்களுக்கு அப்படியே நம்ம பேக்கில் போனோம்னா யூரோப்பியன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகணும். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் நம்ம பார்த்துட்டே அப்படியே பேசுவோம். எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த ஏரியாவே எப்படி இருக்குது பாருங்கள் எக்ஸ்ப்ளோர்ஸ். ரொம்ப அமைதியாக காமாக எவ்வளோ அமைதியாக இருக்குது எக்ஸ்ப்ளோர்ஸ். ஆனால் இங்கே இருக்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த ஏரியா. அப்படியே அதே நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 15 minutes தள்ளி தான் அந்த ஏரியா இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே அதிகமாக வந்ததில்லை, நான் இவ்வளோ டீப்பாக உள்ளே வந்ததில்லை. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எக்ஸ்ப்ளோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதோட ஹிஸ்ட்ரி பற்றி. டேட்டட் பேக் டு யூரோப்பியன் ஹிஸ்டோரிக்கல் பற்றி நான் சொல்கிறேன்னு. மிடில் ஏஜ்னால் ஒன்றும் இல்லை எக்ஸ்ப்ளோர்ஸ். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 5th century to 15th centuryக்குள்ளே அப்போல்லாம் வந்து மன்னராட்சி தான் எக்ஸ்ப்ளோர்ஸ். அந்த டைமில் இந்த நைட்ஸு, அவங்களோட கிராஃப்ட்மேன்ஷிப்பு, ஸோ அவங்களோட கேசல்ஸு, அந்த டைம் இந்த சோல்ஜர்ஸ் தான் நம்ம நைட்ஸுன்னு கூப்பிடுவோம். ஸோ அவங்கள பற்றின ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் எக்ஸ்ப்ளோர்ஸ். இயர்லி இங்கே ஃப்ரான்ஸில் இந்த மெடிவல் ஃபெஸ்டிவல் நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நிறைய சின்ன பசங்க வருவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணலாம் இன்றைக்கி. வாங்க எக்ஸ்ப்ளோர்ஸ். இங்கேருந்து ஆக்சுவலாக என்ட்ரி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். நான் இங்கே தான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வரேன் நான். ஃப்ரான்ஸில் இந்தமாரி சூப்பரான பிளேசஸ் நிறையா இருக்குது எக்ஸ்ப்ளோர்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரி வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். அப்படியே இந்த நதி வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகும் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஸோ வெப்சைட்டில் வந்து நம்ம டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்ற மாதிரி எதுவும் போட்டில்ல. அடல்ட்ஸ்க்கு மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. வாங்க நம்ம என்னென்னு கேட்போம். இப்போ எக்ஸ்ப்ளோர்ஸ் நமக்கு அந்த பேட்ஜு நம்ம கையில் கட்டி விடுவாங்க. ஆக்சுவலி நம்ம பே பண்ணோம் தான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர்ஸ் நம்ம கையிலேயும் பேட்ச் போட்டாங்க. எப்போ எக்ஸ்ப்ளோர்ஸ் அந்த டைம் இருக்க எல்லா ரெப்ரசன்டேஷனும் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி சாப்பிட்டுருந்தாங்க, ஆக்சுவலாக அந்த டேபிள், டைனிங் டேபிள் எல்லாமே. அவர் பார்த்தீங்களா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அந்த டைமில் எதுவும் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடம் தான் எக்ஸ்ப்ளோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக இங்கே தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ இங்கே மெடிவல் ஃபெஸ்டிவல் டைமில் வரணும்னு சொல்லியிருந்துருக்கு. நிறைய புத்திக்ஸ்லாம் கூட இருக்கு பாருங்கள் எக்ஸ்ப்ளோர்ஸ். பாருங்கள் எல்லாம் மேரி பாட்டில் வர மாதிரியே இருக்காங்க. பெரிய கட்சி. Lui, pour s'en sortir, il va faire aussi appel à son frère. Voilà, donc là, comme ça, on a tout. Donc, je vais appeler mon assistant Adam. Adam, est-ce que tu peux venir, s'il te plaît? On peut applaudir Adam, s'il vous plaît? Donc, Adam, je t'explique comment ça va se passer. Moi, je vais devoir rentrer dans mon castelet, c'est là.
Et donc, quand je te le dirai, எக்ஸ்ப்ளோர்ஸ் நான் வந்து பிளானிங் ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த ட்ராமா மாரி பண்ணி ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதான் போயிட்டுருக்கு. ce qui est évidemment un décor, ça c'est la maison du savetier, la maison de Baillet. Donc c'est Baillet ou le prêtre lardier. Bon, ben à tout à l'heure. T'es prêt avant? Donc dès que je te dis, tu m'envoies les. Allez, à tout à l'heure. Bon, vous m'entendez bien? Oui. Très bien. Bon, Adam, tu peux commencer à me donner des choses si tu veux. Alors, une par une. Ah, la savetière. Le savetier. Merci Adam. La fille du savetier. எக்ஸ்ப்ளோர்ஸ் அந்த டைமில் இருந்த அந்த சோல்ஜர்ஸ், அதாவது நைட்ஸ் நம்ம கூப்பிடுவோம்ல, ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட ஒரு பேஸாக இருந்த இடம் எக்ஸ்ப்ளோர்ஸ் இது பாருங்கள். பயங்கரமாக ஆக்சுவலாக நான் இங்கே தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு நான் இங்கே நினச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். நம்ம தனியாக நம்ம சேனலுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஆக்சுவலாக அந்த ஃபெஸ்டிவலோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Mon père, savez-vous que ma mère est fâchée quand vous restez ici? Ah bon? Et pourquoi? Parce que vous faites grand peur à Messire Laurent. Mais dès que vous allez vendre vos souliers aux gens, on voit arriver Messire Laurent. Il fait amener des plats excellents. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம அப்படியே பக்கத்தில் வந்தால் உள்ளுக்குள்ளே இன்னும் இங்கே நிறைய கேம்ப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த நைட் பேட்டிலுக்காக தான் எக்ஸ்ப்ளோர்ஸ் மெயினாக இங்கே வந்தது. நம்ம அதை கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்துருப்போம். சரி நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஐ திங்க் ஒரு 3:30 அப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம அது வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருப்போம். எக்ஸ்ப்ளோர்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஹெல்மெட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. வெப்பன்ஸ். Quand le gars lui a donné une tablette de chocolat, elle a ouvert des yeux comme ça. Elle ne savait pas ce que c'est du chocolat, et tendu par une main noire encore moins. hein. கேஸ்லோட ஒரு மினியேச்சர். Non mais toi, c'est pas vieux, 1944. Hein. Voilà, c'est pas il y a 500 ans. Hein. Du coup, c'est les enfants. இந்த இடம் தான் எக்ஸ்ப்ளோர்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடம். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜை பற்றி நம்ம பேசிட்டே போகலாம். எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜு வந்து 13th century பில்ட் பண்ண ஒரு பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர்ஸ். அந்த இடத்தோட பேர் வந்து போis des Templiers. டெம்ப்ளியர் அந்த இடத்தோட மீனிங் என்னென்னா, ஆக்சுவலாக அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நைட்டோட ஒரு பேஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். அவங்க வந்து அங்கே தான் வந்து நம்ம பரேட்லாம் பண்ணுவோம்ல, அந்தமாரி அவங்களோட பேஸ் அது. அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 மீட்டர் ஸ்கொயர் சுற்றளவு எக்ஸ்ப்ளோர்ஸ். ஃபாரஸ்ட் மாரி இருக்கும், ஆனால் அந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாரி முன்னாடி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே பேசுவோம் நம்ம. இதுதான் எக்ஸ்ப்ளோர் ஸ்பாட்டு. இங்கே தான் வந்து நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டேன். இந்த எக்ஸ்ப்ளோர்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளோர்ஸ். இந்த இடம் ஆக்சுவலாக அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேசஸ் இங்கே லோக்கலில். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, கொமாண்டர் ஆஃப் பலிசி அவங்களோட ஒரு பேஸாக இருந்த இடம் எக்ஸ்ப்ளோர்ஸ் இது. ஆக்சுவலாக இதோட மெயின் ஒரு ஸ்பாட்டே இதுதான், ஒரு மெயினான ஒரு அட்ராக்ஷனே இதுதான். திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு வந்து இங்கே இருக்க ஒருத்தரால் 1930 அன்னைக்கு
அதை அவர் ரீடிஸ்கவர் பண்ணி 1930 அன்றைக்கி அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்டான ஒரு பிளேஸாகவே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜான ஒரு பிளேஸாகவே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸ்ப்ளோஸ். இங்கே நிறைய கொஞ்சம் சில கேம்ப்ஸ்லாம் இருக்குது எக்ஸ்ப்ளோஸ். ஐ திங்க் நான் வந்து இங்கே ஆப்போசிட்டில் தான் அந்த பேட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது, நானும் மிஸ் பண்ணக்கூடாது தான் பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம அதை பார்த்துட்டு தான் போகிறோம். என்ன பாருங்கள் எக்ஸ்ப்ளோஸ். De leur capacité à se déplacer à une grande vitesse au galop. Les voici, acclamez les fous du roi, encouragez-les. Mesdames, gentils seigneurs, pour vous aujourd'hui, les fous du roi. Ne n'hésitez pas sur vos applaudissements. Messieurs, c'est à vous. Il a lâché son bruni. Regarde les mecs, ils décollent leur face et puis ils regarde. Après ils repartent. Il peut tomber avec le Encore, monsieur. Bon voilà, donc Pierrick est prêt. Et l'anguille. Après vous faites votre choix. Jusque-là c'est sympa. Les enfants, pour l'encourager, votre favori. Allez, c'est pour l'anguille, alors. Allez, l'anguille. Allez, les enfants, je vous entends pas. Plus grand arme que eux.
Oh là. Oh Guillaume. Alors les enfants, vous êtes pour qui? Allez, encouragez-les, encouragez-les. Ouais, la jambe, elle est coupée en deux. Allez Guillaume, allez. Ouais, voilà. Allez les enfants, faut les encourager. Allez, plus fort, allez, c'est bien. Là, voilà, si tu l'as fait sur le casque. Sur l'épaulé. Là, la main. Allez les bleus. Allez les rouges. Allez les bleus. Allez les bleus. Allez les bleus. Ah. Et Guillaume. Ah là là. On arrive là. C'est puissamment désolé. Hein. Top. Cheyenne. Viens la puce, viens. En fait, ça tient à la forme très particulière des ailes qui rappelle étrangement la forme d'une faucille. D'où le nom de faucon. Et cette forme particulière leur confère un vol battu assez énergique, ce qu'elle fait là. C'est un vol battu, c'est quand il bat des ailes pour voler. Vous voyez, c'est super dynamique. Oh, puis c'est vraiment mignon. Alors, en Guadeloupe, ils vont se nourrir, enfin, ou même en Amérique, dans les Caraïbes et en Floride, tout ça, ils vont se nourrir, dénuder partiellement, tout au moins. Ça va lui permettre de rentrer celle-ci à l'intérieur des cadavres dont ils se nourrissent. S'il y avait des plumes, ça gênerait pour ressortir, mais ça serait souillé en permanence et propice aux parasites. Et puis, à la base de, je vais essayer de monter pour que les gens voient, à la base du cou, il y a une petite collerette. Cette petite collerette, elle empêche les salissures, c'est-à-dire le sang quand ils se nourrissent, de venir souiller les grandes plumes des ailes, qu'on appelle les rémiges. Elles sont super importantes, ces grandes plumes. C'est grâce à ces grandes plumes, à ces rémiges, qu'ils vont pouvoir sortir lorsqu'ils volent. Tap, 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 tap. Voilà, alors ils vont passer là au-dessus de vous. Ne bougez pas. En fait, les oiseaux vous évaluent comme des obstacles, charmants quelquefois, mais obstacles quand même. Et si au dernier moment vous bougez, c'est comme si là, tout d'un coup, il se dit je vais passer là, et le tronc d'arbre bouge, et là, il se le prend, le tronc d'arbre. Hein? Et donc, voilà, ne bougez pas. C'est un mauvais moment à passer, il y en a pour 40-45 minutes. Prenez sur vous. Dali s'en va, Nathalie vous sourit, et c'est pas facile, vous le dites. எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த காலத்து நம்ம மெடிவல் பீரியடாக வந்து இங்கே நேரில் கொண்டு வந்திருப்பாங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலிமா. ஆக்சுவலாக இது இன்றைக்கி ஈவினிங் 6 வரைக்கும் நடக்கும் எக்ஸ்ப்ளோர்ஸ். நம்மளால் அவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியாது. நம்ம மெயினான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எக்ஸ்ப்ளோரர்ஸ். See you in the next video.